Good evening, students. So, redox reactions நடந்த previous classல நடந்த test 21 ஓட answers தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, assertion and reason based பண்ண ப்ராப்ளம். சரிங்களா? In some cases, oxygen show positive oxidation number though it is an electronegative element. சரிங்களா? ரீசன் பார்த்தோம்னா fluorine is more electronegative than oxygen. சரிங்களா? ஸோ என்னதான் ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதாவது மின் எதிர்மை திறன் கொண்டத பொருளாக இருந்தா ஒரு தனிமமா இருந்தாலும் சரிங்களா, சில இடங்கள்ல அதுக்கு பாசிட்டிவ் வரும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதை விட அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கக்கூடிய ஃப்ளூரின் அது கூட, அதாவது OF2 O2F2 சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்மெட்ல வரக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனோடது +1 அண்ட் +2. ஸோ அதை கரெக்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட்லி அதுக்கான ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஆக்சிஜன். ஸோ எந்த கேஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் வருங்கிற ரீசனை கரெக்டாக தெளிவாக கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏ. அடுத்து பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் phosphorus in H4P2O5 and H4P2O6 and H4P2O7. இதுல பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ H4P2O5 இதுல தெரியாம இருக்கக்கூடிய பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுனால அது தெரியாது நம்மளுக்கு, நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியும் +1, ஆக்சிஜனோட பார்த்தோம்னா -2. சரிங்களா? அப்போ 4 × 1 + 2x + 5 × -2 ஈக்குவல் டு, இது நியூட்ரலா தான் இருக்கு. அப்போ ஓவராலா எல்லா ஆக்சிடேஷன் நம்பரையும் கூட்டிங்கன்னா 0 தான் வரும். ஸோ 4 + 2x - 10 5 × 2 -10 is equal to 0. 2x 4 -10 இருக்குது. ஸோ ஓவராலா மைனஸ் வேல்யூ -6 தான் வரும். ஏன்னா மைனஸ் வேல்யூ தான் பெரிய வேல்யூ. 2x = 6. அப்போ x = என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா +3 கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் +3 வந்து ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அடுத்தது H4P2O6. இதுல செக் பண்ணும்போது 4 × 1 + 2x + 6 × -2 = 0. அப்போ 4 + 2x - 12 = 0. அப்போ 2x 12ல 4 போச்சுன்னா மீதி 8 -8 = 0. அப்போ 2x = 8. அப்போ x = பார்த்தீங்கன்னா +4. சரிங்களா? ஸோ அப்போ 3க்கு அடுத்தது உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 4. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. ஸோ +3 +4 +5. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் டி ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 2 marked sulfur atoms in a compound S4O, அதாவது டெட்ராதயோனேட் அயான் S4O6 2-. ஸோ பாருங்க 4 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 2 3 4. இதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 ஃபர்ஸ்ட் மார்க் 1 2 மார்க் பண்ணிக்கிறதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டெட்ராதயோனேட் அயான்ல வந்து 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? S1 S2 S3 S4. சரிங்களா? 1க்கு வந்து பார்த்தோம்னா +5, 2க்கு வந்து 0, 3க்கு 0. அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிற இன்னொரு இருக்கும் +5. சரிங்களா? ஸோ இதுதான் அது பார்த்தோம். ரெண்டு சிமிலர் ஆட்டம்ஸ் நடுவில் இருக்கிற பாண்ட் கிளீவேஜ் ஆகும்போது உங்களுக்கு அதோட ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு என்னவா தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0வா தான் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிற கண்டிஷன்ல. சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா இதுக்கு +5 0 0 +5 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் சேம், தட் இஸ் 2.5 ஃபார் போத் சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆன்சர் கிடையாது. இட் இஸ் +6 ஃபார் த போத் சல்ஃபர் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க, அதுவும் கிடையாது. அது இட் இஸ் +5 ஃபார் த போத் சல்ஃபர் ஆட்டம் 1 and 0 ஃபார் த சல்ஃபர் ஆட்டம் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் சி நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. டி ஆப்ஷனும் +6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ரெக்கார்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சி ஆப்ஷன். பாருங்க, at the state which of the following reaction is neither oxidation nor reduction, அதாவது ஆக்சிஜனேட்டரும் அடையல அதே மாதிரி ஒடுக்கமும் அடையல அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா NaO எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. அது இங்க இருக்கிற அயான்ஸ் நீங்க காம்பவுண்ட் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அயான்ஸா மாத்தினீங்க அப்படின்னா Na+ கிடைக்கும். அப்போ 0ல இருந்து +1க்கு மாறி இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ ரெக்கார்ட் ஆன்சர் இது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க Cl2 அதோட அதுவும் எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. 0ல இருந்து இந்த சைடுல பாருங்க -1க்கு மாறி இருக்கு. அப்படின்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே ரிடக்ஷன் நடந்தனால இதுவும் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? அடுத்தது பாருங்க P2O5. ஸோ 2x + 5 × -2, அதாவது தெரியாத பாஸ்பரஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா =0 எடுத்துக்கிட்டோம்னா 2x = -10 = 0 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 2x = +10, x = நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா +5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியதுக்கு, அதாவது P2O5 அதுல இருக்க பாஸ்பரஸ்க்கு. சரிங்களா? அடுத்து இந்த சைட்ல இருக்கிற
H4P2O7ல பாத்தீங்க அப்படின்னா 4 into 1 plus 2x plus 7 into minus 2 equal to 0 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அப்போ 4 plus 2x 7 into 2 minus 2 வந்து பார்த்தா minus 14 equal to 0. அப்போ 2x minus 10 equal to 0. 2x equal to 10, x equal to பாத்தீங்க அப்படின்னா plus 5. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, இந்த சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் பாருங்க plus 5 வருது. அதே மாதிரி ரைட் சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்பரஸ்க்கு நம்மளுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருதுன்னா +5 வருது. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகல. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கல, ரிடக்ஷன் நடக்கல. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு, இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட், ஸோ Zn2+ வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் பார்த்தோம்னா சி ஆப்ஷன். சரி, அடுத்தது பாருங்க, இந்த ரியாக்ஷன் 2FeCl3 plus H2S gives 2FeCl2 plus 2HCl plus S. சரிங்களா, இதுல என்ன ஏஜென்ட் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, FeCl3ல பார்த்தோம்னா இப்போ இந்த FeCl3 நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னா குளோரைடுக்கு எப்பயுமே -1. சரிங்களா, அப்போ 3 மைனஸ் இருக்கு. அப்போ F-ஓட வேலை சார்ஜ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா +3. சரிங்களா, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா FeCl2 இருக்கு. சரிங்களா, Cl2 அப்படின்னா இந்த இடத்துல +2க்கு மாறி இருக்கு. சரிங்களா, அப்போ FeCl3 என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சது அப்படின்னா அது என்ன இருக்கு அர்த்தம், ரிடக்ஷனுக்கு ஆயிருக்கு, உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரிடக்ஷனுக்கு உள்ளாகுது அப்படின்னா அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா, சோ அப்போ பாருங்க அந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற ஆப்ஷன் நீங்க தேடி பாருங்க. ஃபர்ஸ்ட் H2S ஆக்ட் as an ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒரு ரியாக்ஷன் இருக்குதுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒன்று இருக்கும், ரெடியூசிங் ஏஜென்ட் ஒன்று இருக்கும். அப்போ FeCl3ங்கிறது நம்மளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா H2Sங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ இந்த ஆன்சர் நம்ம எலிமினேட் பண்ணணும். அடுத்து FeCl is oxidized அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FeCl is oxidized while H2S is reduced அப்படின்னு சொல்றாங்க. ஸோ FeCl3 வந்து FeCl3 உங்களுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா ரெடியூஸ்டு தான் இருக்கு. சரிங்களா, அப்போ ஆக்சிடைஸ்டு கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, FeCl3 acts as an oxidizing agent. பாருங்க, இன்வால்வ்ஸ் ரிடக்ஷன், ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. ஒடுக்கம் அடையிறது யாரு அடைவான்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜனேற்ற காரணி தான் அடையும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஸோ சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் பார்த்தோம்னா போத் H2S and FeCl3 are oxidized அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது ஒன்னு ஆக்சிடைசிங் ஏஜென்டா இன்னொன்று ரெடியூசிங் ஏஜென்டா தான் இருக்கும். அப்போ இந்த டி ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் சி. பாருங்க, ஹைட்ரஜன் ஆக்ட் as an ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் ரியாக்ஷன் வித். சரிங்களா, ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியும் 0 or +1 தான். சரிங்களா, இது ஜென்ரலா இருக்கக்கூடியது. சரிங்களா, இங்க கொடுத்துருக்கிற ரியாக்ஷன் படி நம்ம அது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் கேசஸ் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆகுது அப்படின்னா ஸோ இது ரெடியூஸ் ஆகணும். சரி, ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷன் கேஸ்ல மட்டும் தான் நம்மளுக்கு ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆகும், அதாவது -1க்கு போகும். சரிங்களா, 0ல இருந்து -1. அது பார்த்தோம்னா மெட்டல் ஹைட்ரேட்ஸ்க்கு இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா NaH. சரிங்களா, NaHல பார்த்தோம்னா Na+1 ஹைட்ரஜனுக்கு -1 இருக்கும். அப்போ இங்க இது என்ன ஆகுது அப்படின்னா 0ல இருந்து -1க்கு ரெடியூஸ் ஆகுது. ரெடியூசிங் ஆகுது அப்படின்னா அப்போ அது என்ன ஏஜென்டா இருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா சோடியம் கூட ரியாக்ட் ஆகும் மட்டும்தான், மெட்டல் ஹைட்ரேட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிள் இருக்கு. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா சோடியம். பாருங்க, 3 மெட்டல் XYZங்கிற 3 மெட்டல், அதாவது மெட்டலோட பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெடியூசிங் பவரை அதுக்கு அந்த ஆர்டர்ல நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஆர்டர்ல எது சரியா இருக்குன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, 3 பொட்டன்ஷியல் எக்ஸுங்கிறதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா -2 வோல்ட். சரிங்களா, ஒய்யோடது பார்த்தோம்னா -0.5 வோல்ட். இசட்டோடது பார்த்தீங்கன்னா -3.0 வோல்ட். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பார்த்தீங்கன்னாவே ஸோ இன்டர்மீடியட்ல இருக்கிறது 0, மைனஸ் வேல்யூஸ் பார்த்தோம்னா கீழே வரும் உங்களுக்கு y டாஷ் ஆக்சிஸ்ல, மேல பாசிட்டிவ் வேல்யூஸ் y ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. 2 வேல்யூல பாருங்க -1.2, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3. சரிங்களா, பாசிட்டிவ் வேல்யூல பார்த்தோம்னா 0.5. சரிங்களா, ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா -1/2ங்கிறது எதோடது பார்த்தோம்னா எக்ஸோடது. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா 0.5 வந்து ஒய்யோடது, அடுத்து -3 வந்து பார்த்தோம்னா இசட்டோடது. சரிங்களா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கீழே இருக்க ஆர்டர்ல எது சரியா இருக்கு அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரிங்களா, ரெடியூசிங் பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் த ட்ரெண்ட்ல வந்து ரெடியூசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். மேல போக போக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடைசிங் பவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். சரிங்களா, இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல அப்போ வந்து ஹைலி பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் எது அல்லது பெட்டர் ரியாக்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோம்னா எது அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா இசட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இசட். சரிங்களா, ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் எங்க நம்மளுக்கு ரெடியூசிங் பவர் வச்சு சொல்றோம் அப்படின்னா பாருங்க, இசட் இஸ் கிரேட்டர் தன் எக்ஸ், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஒய். சரிங்களா, இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இதுல மீதி எல்லாம் பாருங்க இசட் ஃபர்ஸ்ட்ல வர ஆப்ஷன் எதுவுமே இல்லை. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். பாருங்க,
இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ல இங்க பாருங்க முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கோஎஃபிஷியன்ஸை நம்மளுக்கு கரெக்டாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் நம்பரை பேலன்ஸ் பண்றது மூலியமா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பேலன்ஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ப்ராடக்ட் சைடில் இருக்கிற இந்த ஒய்யோட வேல்யூவை நீங்க அங்க இருக்கிற காம்பவுண்டை கம்பேர் பண்ணி பார்த்தாலே எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா தான் வருங்கிறது தெரியுது. சரிங்களா, ஏன்னா எத்தனை எம்என் இருக்கோ அத்தனை எம்என் தான் ஒய் சைட்லயும் இருக்கு, வேற எந்த எலிமெண்ட்லயும் எம்என் வந்து மிக்ஸ் ஆகல. அப்படிங்கும்போது எக்ஸ் ஒய்யும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப மற்ற ரெண்டு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ 6 வரணும் அல்லது 3 வரணும். ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணா போதும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணா போதும். அப்போ எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணுங்க ரெண்டு சைட்லயும். சரிங்களா, அப்போ எது ஆக்சிடைஸ் ஆகுது எது பார்த்தோம்னா நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா Fe இது பார்த்தோம்னா இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்தோம்னா +2. சரிங்களா, இதுல கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம்னா +3, ஆக்சிஜனோட வந்து பார்த்தோம்னா -2. சரிங்களா, இதுல கேவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா +1, எம்என்னோட வேல்யூ வந்து +7, ஆக்சிஜனோடது -2. ஸோ ஹைட்ரஜனோட பார்த்தோம்னா +2 +1. சரிங்களா, சல்ஃபரோடது +6, ஆக்சிஜனோடது -2. சரிங்களா, இந்த சைட்ல இருக்கிற Fe2 SO4 3 ஒரு SO4க்கு நம்மளுக்கு தெரியும் -2 சார்ஜ். அப்போ 2 × 3 அப்படின்னா -6 சார்ஜ் கிடைக்குது. ஆனா அயனோட பாருங்க 2 தான் இருக்கு. அப்ப இதோட சார்ஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா +3. சரிங்களா, மீதி எல்லாம் சேம் தான், 6 -2. சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடுல பாருங்க 2 ஆக்சிஜன் அது கூட கார்பன் கூட கம்பைன் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்னா கார்பனுக்கு எத்தனை தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா +4. இந்த சைட்ல பாத்துங்க உங்களுக்கு MnSO4 இருக்கு. SO4 உங்களுக்கு -2 சார்ஜ். அப்ப Mnோட +2 தான் இருக்கும். சரிங்களா, S ஓடது +6, ஸோ ஆக்சிஜனோடது -2. சரிங்களா, ஸோ K +1 அப்படின்னா Sக்கு +6, ஆக்சிஜனுக்கு -2. சரிங்களா, H2ஓல +1 ஹைட்ரஜனுக்கு, ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா -2. சரிங்களா, ஸோ இப்போ இதுல எல்லாத்தோட ஆக்சிடேஷன் நம்பரும் பார்த்தாச்சு. இதுல சேஞ்ச் ஆயிருக்குது எது மட்டும் அதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா அயனோடது பாருங்க +2ல இருந்து உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா +3 மாதிரி இருக்கு. சரிங்களா, அப்போ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 10 Fe2+ என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 Fe2 3+ மாறி இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி அடுத்தது கார்பனோட வேலன்ஸ் கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க இங்க +3ல இருக்கு. இந்த சைட்ல கார்பன் டை ஆக்சைடுல பார்த்தோம்னா +4க்கு மாறி இருக்கு. ஸோ அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். C2 +3ல இருக்கு. இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு +4க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ 20 CO2ல இருக்கிறதுல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4க்கு மாறி இருக்கு. அதே சமயத்துல ஆக்சிஜனோட ஸ்டேட் மாறல, அதை அப்படியே விட்டுறலாம் நம்ம. சரிங்க, இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா மீதி பார்த்தோம்னா MnO4 இருக்கு. சரிங்க, KMnO4 அதுல Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் மாறி இருக்கு. எதுல இருந்து மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா +7ல இருந்து. சரிங்களா, இந்த சைட்ல பாருங்க MnSO4 இருக்கு, Mn2+க்கு மாறி இருக்கு. சரிங்களா, பாருங்க இந்த இடத்துல +2க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணா போதும். கரெக்டாக ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கும் எலக்ட்ரான் பேலன்ஸ் சரியா இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணா போதும். சரிங்களா, பாருங்க இங்க 10 Fe2+ இருக்கு. சரிங்களா, இந்த சைட்ல அதாவது 10 Fe எலக்ட்ரான்ஸ் தான், ஆனா அதோட சார்ஜ் பார்த்தோம்னா +3. சரிங்களா, அப்ப 10 × 2 பாத்தீங்கன்னா 20 எலக்ட்ரான்ஸ் இங்க லெஃப்ட் சைட்ல. சரி, இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 10 × 3 30 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, அப்போ நம்பர் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 10 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, அதாவது +2ல இருந்து +3க்கு மாறுற ரியாக்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுல சேஞ்ச் இன் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 10 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, அதே மாதிரி அது மட்டும் தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கார்பனும் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. +3ல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா +4 கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்தோம்னா 10 × 2 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. சரிங்களா, ஒரு கார்பன் ஆட்டமுக்கு +3 அப்படின்னா 20 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு 60 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா, அதே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இதோட சார்ஜும் பாத்தீங்கன்னா +4. அப்ப 20 × 4 வந்து பார்த்தோம்னா 80ல 60 போச்சு அப்படின்னா 20 எலக்ட்ரான்ஸ். அப்ப சேஞ்சஸ் பார்த்தோம்னா 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ டோட்டலா உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா, இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நடந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனை பாக்குறோம். சரிங்களா, Mn +7ல இருந்து +2 ரெண்டுக்கு நடுவு முன்னாடி இருக்கிறதோட வேல்யூ பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா +7ல இருந்து +2க்கு மாறுது அப்படின்னா ரெண்டுக்கு நடுவுல ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச். சரிங்களா, அப்ப எலக்ட்ரான்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30ங்கிற நம்பர் நம்மளுக்கு ரெண்டு சைட்லயும் வர மாதிரி ஈக்குவல் பண்ணணும். அப்ப எந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணோம்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் ஈக்குவல் ஆகும். சரிங்களா, அப்போ இந்த சைட்ல எக்ஸோட வேல்யூ என்னதான் வரும்னு பார்த்தோம்னா 6 தான் வரும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்னதான் வருது அப்படின்னா 6. ஏன்னா ரெண்டு சைட்லயும் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் பாருங்க எதுவுமே இல்ல. சரிங்களா, எந்த நியூமெரிக்கல் வேல்யூமே இல்ல. அப்ப எந்த சைட்ல நீங்க ஒரு வேல்யூ 6ன்னு போடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா ரெண்டோட வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு. அப்ப 6னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 6 தான், ஒய்யோட வேல்யூ 6 தான். அப்ப ஆன்சர் ஏ ஆப்ஷன்.
அடுத்து பாருங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் நம்பர், அதோட ஆக்சிடேட்டர் நிலை மாறாத வினை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுல பொட்டாசியமோட வேல்யூ பார்த்தோம்னா +1. சரிங்களா, இந்த சைட்ல பாருங்க குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க உங்களுக்கு -1. சரிங்களா, ஏன்னா KCl +1 -1. அப்ப குளோரின் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. சரிங்களா, அந்த பொட்டாசியமோட வேல்யூ பொட்டாசியம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா KClO3ல KClோட வேல்யூ Clோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 + Cl நீங்க xன்னு எடுத்துக்கிட்டீங்க, x + 3 × -2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா =0 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 + x - 6 = 0. சரிங்களா, அப்போ x - 5 = 0. அப்ப x = +5. சரிங்களா, சோ அப்போ +5ல இருந்து உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இந்த சைடுல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சிமிலரா இருக்க ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டா போதும். சோ -1க்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்க கூடாது இங்க. சோ +5ல இருந்து உங்களுக்கு என்னத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னா -1க்கு மாறி இருக்கு. சோ அப்ப அந்த ஆன்சர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடுல பார்த்தோம்னா சல்ஃபருக்கு +2, சரிங்களா, +4. சரிங்களா, ஆனா இங்க பாருங்க எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு சல்ஃபர். அப்ப 4ல இருந்து உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிருக்குன்னா 0 கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ அப்போ இங்கேயும் உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப 0. இந்த ஆப்ஷன் வரது வாய்ப்பு இல்லை. சரிங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா BaO2 இருக்கு. சரிங்களா, O2 ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு என்னதான் வரும்னு பார்த்தோம்னா -1. சரிங்களா, அப்ப பேரியமுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அல்கலி எர்த் மெட்டல். சோ அப்ப அதுக்கு +2 வரும். சரிங்களா, இந்த சைடுல அப்ப பேரியமுக்கு +2 வருது. இந்த சைடுல ஆப்போசிட் ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சைட்லயும் பாருங்க Baக்கு +2 தான் வருது. சரிங்களா, சோ சல்ஃபருக்கு நமக்கு +6, அதே மாதிரி பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பேரியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெண்டு சைட்லயும் சிமிலரா தான் இருக்கு. அப்போ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறவே இல்லை. ஸோ ரெக்கார்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சி ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஆக்சிஜனோட மட்டும் எடுத்துக்கலாம் சிம்பிளா அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ எலமெண்டல் ஃபார்ம்ல ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடுல பாத்தீங்கன்னா பெராக்சைடு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ -1. அப்ப 0ல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா -1. சரிங்களா, அப்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப மாறாம இருக்கிற எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா சி ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்தது பாருங்க, ஒரு given reaction கொடுத்திருக்காங்க. P4 + 3 NaOH + 3 H2O use 3 NaH2PO2 + PH3 is an example for. சரிங்களா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா டபுள் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா இல்ல டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷனா அல்லது பைரோலைட்டிக் ரியாக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சரிங்களா, P4ல பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 0, Naக்கு +1, ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா -2, ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா +1. சரிங்களா, இதுல ஹைட்ரஜன் +1 பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு -2. இதுக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சு பார்த்துடலாம். சரிங்களா, மீதி ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம். சரிங்களா, இதுல இருக்க பாஸ்பரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3 நம்மளுக்கு Na வந்து பார்த்தோம்னா ஒரு Na இருக்கு. சரிங்களா, Naக்கு சார்ஜ் வந்து பார்த்தோம்னா சோடியமுக்கு வந்து 1, ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா 1, 2 ஹைட்ரஜன் இருக்கு. பாஸ்பரஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு -2 அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்கு. 2 × -2 நியூட்ரலா தான் இருக்கு 0. அப்போ 1 + 2, ஏன்னா 2 × 1 2, 1 + 2 + x -4 = 0. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம +3 + x -4 = 0ங்கிற ஃபார்முலா இருக்குது. பாருங்க மைனஸோட வேல்யூ பெருசா இருக்கு. ஸோ -1 = 0. ரெடி நீங்க -3 + 4 -4 + 3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ -1 ஆன்சர் வந்துச்சுன்னா +1. அப்போ இதுல வந்து இதோட ஸ்டேட் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா +1ங்கிற ஸ்டேட்ல வந்து பாஸ்பரஸ் இருக்கு. சரிங்களா, மீதி எதுவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகல, அதே ஃபார்முலா தான் இருக்குது +1. சரிங்களா, +1. அடுத்து பாஸ்பின் இதுல பாத்தீங்க அப்படின்னா PH3 இது வந்து எக்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x + 3 ஹைட்ரஜனுக்கு 1. சரிங்களா, ஸோ 1 = 0. அப்போ x = பாத்தீங்க என்னன்னு கிடைக்குது அப்படின்னா -3ன்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ -3க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்களா, பாஸ்பரஸ்ல ஹைட்ரஜனுக்கு +1 தான். சரிங்களா, அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க பாஸ்பரஸ் உங்களுக்கு ஒரு எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. 0ல இருந்து உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
NaH2PO2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா +1க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாஸ்பின்ல இருக்கிற ஆட்டம்ல பாஸ்பரஸ் ஆட்டம் பாத்தீங்கன்னா 0ல இருந்து உங்களுக்கு என்னது கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா -3 மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். அதே ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம். அது ஒரே எலமெண்ட். சரிங்களா? அதே ஒரே எலமெண்ட் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிடேஷன் அடைஞ்சிருக்கு, ரிடக்ஷன் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஒரே எலமெண்ட் ஒரு கெமிக்கல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்லயே நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் 22க்கான ஆன்சர் கே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.